ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ரவா லட்டு குலோப் ஜாமுன் மாதிரி அருமையாக வந்திருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது புது மெத்தடில் செஞ்சுருக்கேன். 1 டம்ளர் ரவை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1.5 டம்ளர் சர்க்கரை 3 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த இனிப்பு உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி டம்ளரில் அளந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால 1.25 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை துருவல் மாதிரியும் அரைச்சிக்கலாம். ரவையும் தேங்காயையும் மிக்ஸ் பண்ணி விட்டு 1 டம்ளர் காய்ச்சி ஆறின பாலை இந்த ரவை தேங்காயிலேயே கலந்து கொடுக்கணும். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறி வந்ததும் 1/2 டம்ளர் நெய் பாத்திரத்தில் சேர்த்து சூடேறினதும் இந்த ரவை தேங்காய் பால் மிக்ஸை நல்லா கலந்து கொடுக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கெட்டி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் பிரிஞ்சு வரும். நான் கொஞ்சம் பொலன்னு வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணால் உதிரியாக வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே இந்த ரவை தேங்காய் மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சுகர் பவுடர் பண்ணதையும் சேர்த்து நட்ஸு வறுத்து வச்சதையும் சேர்த்து உருண்டை பிடிச்சா அவ்வளோ அருமையாக வரும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.